பேரன்பிற்குரிய குருந்தமலம் கிராம பெரியோர்களே, தாய்மார்களே, குருந்தமலம் கிராமத்தில் அருள்மிகு மந்தையம்மன் திருக்கோவில் முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு குருந்தமலம் கிராமத்தில் இருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் பொதுப்பணித்துறையுடைய ஒப்பந்ததாரர் நினைவில் வாழ்கின்ற எஸ் சின்னகர்பத்தேவர் இவர்களது குடும்பத்தின் சார்பில் நடைபெறுகின்ற ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் குருந்தமலம் கிராமத்தில் சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. குருந்தமலம் கிராமத்தில் மாண்புமிகு மானாமதுரை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய தமிழரசி ரவிக்குமார் அவர்களது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டிருக்கின்ற குருந்தமலம் கிராமத்தினுடைய இந்த நாடக மேடையில் நடைபெறுகின்ற முதல் நாடகம் அருள்மிகு மந்தையம்மன் திருக்கோயிலுடைய முளைப்பாரி திருவிழாவிற்கு மரியாதைக்குரிய சின்னகர்பத்தேவர் அவர்களது குடும்பத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த நாடகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர், திருப்புவனம் பேரூராட்சி சேர்மன் மரியாதைக்குரிய அருமையண்ணன் தா சேங்கை மாறன் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தி தர வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சின்னகர்பத்தேவர் குடும்பத்தின் சார்பில் இந்த நாடக மேடையை ஒப்பந்ததாராக இருந்து கட்டிய அருமை தம்பி பாண்டியார் கிருஷ்ணன் அவர்கள் சார்பில் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அருமையண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணாதுரை அவர்களது புதல்வன் காசிராசன் அவர்கள் பொன்னாடை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தை நடத்துகின்ற சின்னகர்பத்தேவர்களுடைய குடும்பத்தாரின் அண்ணாதுரை அருமையண்ணன் மகன் காசிராசன் அவர்களுக்கு மாவட்ட கழக துணை செயலாளர்கள் பொன்னாடை கொடுத்துகின்றார். இந்த நாடக மேடையை ஒப்பந்ததாரர்கள் கட்டிய அருமை தம்பி திருப்போணம் கிழக்கூறிய மாணவரணி அமைப்பாளர் பாண்டியார் கிருஷ்ணன் அவர்களுக்கு மாவட்ட கழக துணை செயலாளர்கள் பொன்னாடை கொடுத்துகின்றார்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்தி சிறப்பித்திருக்கின்ற சங்ககுளம் புளியகுளம் ஒன்றிய கவுன்சிலர் அருமை மச்சான் ஈஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நாராயணந்தல் ஒன்றிய கவுன்சிலர் சுபையா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. திருப்போணம் பேரூராட்சி துணைத் தலைவர் ரஹ்மத்துல்லா கான் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இந்த விழாவிற்கு எங்கும் செல்லாத அருமை தம்பி அருமையண்ணன் தா சேங்கை மாறன் அவர்களது புதல்வன் பொறியாளர் செந்தமிழ் மாறன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. திருப்போணம் கிழக்கூன்றிய இளைஞரணி வேட்பாளர் அருமை தோழர் அறிவுக்கரசு அவர்களுக்கு, கிழக்கூன்றிய கழக துணை செயலாளர் மகேந்திரன் அவர்களுக்கு, மாவட்ட தொண்டரணி அருமை தம்பி ராஜா அவர்களுக்கு, மேற்கூன்றிய மாணவரணி அமைப்பாளர் தம்பி காளிதாஸ் அவர்களுக்கு, தேனி KP கோபால் அவர்களுக்கு, தகவல் தொழில்நுட்ப அருமை தம்பி வாவியர்தல் ராஜமோகன், திருப்போணம் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் தம்பி பாலகிருஷ்ணன், காளிதாஸ்
குருத்தாங்குளம் கிளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக துணைச் செயலாளர் அருமையான தா செய்குமாறன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்துகிறார். மேல்ராணி அருமை தம்பி ஊர்காவுடன் ஏனாதி பொன்னழகு, ஓராத்தூர் கருப்பையா, மேலத்தூரிகுளம் தம்பி திராவிட திருப்பதி, திருப்போணா வர்த்தக சங்க செயற்குழு உறுப்பினர் அருமையண்ணன் மாசுரமணி, கோபால், அள்ளிநகரம் மூக்குச்சாமி, தம்பி சங்ககுளம் பாலமுருகன், வெள்ளக்கரை முருகேசன், வயல்சேரி சேதுராமன், வேளாராங்கியம் குருநாதன், திராவிட திருப்பதி சொல்லியாச்சு, ஓடாத்திரு தொக்கனா திருப்பு அம்பலம் சொல்லியாச்சு, ராஜானந்த் சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் நிக்கிறவர்கள் போட்டு விடுவோம் பாப்பியா. சேதுராமன் போட்டாச்சு. நயினார்பேட்டை வேல்முருகன் பாம்பு தொழிற்சங்கம் இப்பொழுது இந்த நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கின்ற அருமையண்ணன் தா செய்குமாறன் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று நாடகத்தை துவக்கி உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த குருதாங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில் முளைப்பாரி விழாவை முன்னிட்டு நம்முடைய முன்னாள் பீடவண்டி கான்ட்ராக்டர்களுடைய குடும்பத்தின் சார்பில் பீடவண்டி கான்ட்ராக்டர் திரு நினைவில் வாழும் எஸ் சென்னகர்ப தேவர் அவருடைய குடும்பத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய திரு வழக்கறிஞர் காசிராஜன், அதை போல நம்முடைய திருப்போணம் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர், குருந்தகுளம் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி பாண்டியர் கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மீனாட்சிப்பட்டினம் மொபைல் திரு கே நேரு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அமைவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய மானாமதுரை தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திருமதி தமிழரசு ரவிக்குமார் அவருடைய நிதியிலிருந்து ஏறத்தாழ 7.5 லட்சம் செலவிலே மிக ஒரு அருமையான கட்டிடத்தை கட்டி முடித்து, இந்த கட்டிடத்தை கட்டி முடித்தவுடன் ஒரு நாடகத்தையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் அவரிடத்தில் வேண்டுகோளை வைத்தோம். அதனுடைய கிராமத்தினுடைய முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு இந்த வள்ளி திருமண நாடகத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் ஒப்பந்தக்காரர் தெரிவித்து நினைவில் வாழும் திரு சின்னகர்பதி அவருடைய குடும்பத்தாருக்கு, அதை போல அவருடைய மகன் திரு கழகத்தினுடைய செயல்வீரராக பணியாற்றிய திரு அண்ணாதுரை உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தாருக்கெல்லாம் இன்றைக்கு இந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னோடு வருகின்றிருக்கக்கூடிய அருமை தம்பி DR சேகர் அவர்களே, திரு ஒன்றிய குழு உறுப்பினர்கள் திரு லானந்தல் சுப்பையா அவர்களே, சங்ககுளம் திரு ஈஸ்வரன் அவர்களே, மணப்புறம் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் தம்பி மகேந்திரன் அவர்களே, திருப்பூணம் பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ரகுமத்தராகன் அவர்களே, ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் தம்பி நயினார்பேட்டை காளிதாஸ் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய அமைப்பாளர் திரு ராஜமோகன் அவர்களே, மேலராயன் ஊர்காவலன் அவர்களே, தேனி கோபால் அவர்களே, திருப்பாச்செட்டி கோபால் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை பெரம்பலூர் ஒன்றிய இளைஞர் அமைப்பாளர் அருமை தம்பி அறிவுக்கரசு அவர்களே, ஏனாதி அருமை தம்பி பொன்னாளர் அவர்களே, மற்றும் திருப்போணம் மாவட்ட மாணவர்களுடைய துணை அமைப்பாளர் தம்பி கோட்டை ராஜா அவர்களே,
மற்றும் கழகத்தினுடைய கண்மணிகளே, இந்த கிளைக்கழகத்தை சார்ந்த குருந்தமலம் கிளைக்கழகத்தை சார்ந்த ஆரியூர் தோழர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இந்த அருமையான வள்ளியதர்மன நாடகத்தை நடத்துவதற்கு மிக சிறப்பான கலைஞர்கள் வேடன் ஒருத்தராக செல்வமணி அவர்களும், அதே போல சிந்து பரவி வள்ளி நாயகம், எங்களுடைய சொப்பனார் மருமகன் ஆதி தென்னவன் அவர்கள் நாரதராக இங்கே நடிக்க இருக்கிறார்கள். அதே போல பொன்னுவேல் நம்முடைய புல்வாக்கரைக்காரர், அவர் இன்றைக்கு ஏஆர் பொன்னுவேல் அவர்கள் பப்புன் காமிக்கு, செல்வஸ்ரீ டான்ஸு, வி நாங்கூர் திரு ராமமூர்த்தி ஹார்மோனிய பின்பாட்டு, மதுரை KN பாலன் அவர்கள் மிருதங்கம், பரப்புப்பட்டி SP முருகன் அவர்கள், அதே போல சொரிக்குளம் செல்வம், இவர்கள் எல்லாம் இணைந்து நடிக்கக்கூடிய, நான் பல நேரங்களில் பல கிராமங்களில் இது போன்ற நாடகத்தை துவக்கிக்கின்ற போது நல்ல நடிகர்கள் இன்றைக்கு தேர்வு செய்து இங்கே அதற்கான ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். அதை விட எல்லா ஊருக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு என் மகன் தனவாளன், கொத்தவன் தனவாளனே ஆட்டி காசே வாங்க மாட்டேன். அது வாட்டுக்கு போட்டுட்டு நீங்கள் கொடுக்குற பாடம் மாதிரி நான் காலையில் பேசுவேன். அது வரைக்கும் எதுவும் பேச மாட்டேன். நம்ம கொத்தவன் தனவாளன் சேர்த்துட்டோன்னே அங்கேயே குஞ்சிக்கரப்பன் கோயில்கிட்டே நின்று அவனையும் வாழ்த்திட்டேன். என் மகன் நல்லா இருந்தால் பெரிய அளவில் வரணும்னு அவனுக்கு என்னுடைய வாழ்த்தை அங்கேருந்தே சொல்லிட்டேன். அதனால் நம்முடைய நடிகர்கள், நல்ல சிறப்பான நடிகர்கள் இருக்கக்கூடிய இந்த நாடகத்தை நீங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டுமென இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குருந்தமலம் என்று சொன்னாலே என்னுடைய நினைவுக்கு வருவது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கந்தசாமி அவர்களை நான் இன்றைக்கு நினைவில் கொள்ளக்கூடியவன். அதே போல இந்த இயக்கத்திற்காக கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி ஒரு துண்டு போட்டு வந்தாருன்னா கலைஞர் மாதிரியே வருவார் மச்சான் அண்ணாதுரை அவர்கள். அந்த அளவுக்கு அவர் ஒரு நேர்த்தியை அப்படி உற்சவப்படுத்தி அப்படி வந்தாருன்னு சொன்னால், திருப்போணத்தில் நாங்கள்லாம் சிறுவர்கள் இருக்கும் போது அவரை வேடிக்கை பார்த்தாங்க நாங்கள். அதனால் அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர்கள் இங்கே நிரம்ப இருக்கிறார்கள். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் நான் என்று பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதில் என் மகன் எங்கேயுமே வரமாட்டேன். பாண்டினா அவ்வளவு பிரியமா இருப்பேன். பாண்டியார்னு ரொம்ப பிரியமா இருப்பான். அதனால இந்நேரமாக இருந்தால் நான் வந்துருப்பா, என் அண்ணன் சொல்லிட்டு போயிருக்கு அப்படின்ட்டு அவன் அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டான். இருந்தாலும் இந்த நான் அவன்கிட்ட வரலே சொன்னேன், நம்முடைய உறவுக்காரர்கள் சொந்தக்காரர்கள் அதிகம் இருக்கக்கூடிய கிராமம் என்று சொன்னால் அது பழையனூர் கிராமம் தான். ஒட்டுமொத்தமாக நம்முடைய உறவுக்காரர்கள் இருக்கக்கூடிய இந்த கிராமத்திற்கு நாம் போகணும் என்று அவனும் விரும்பி இன்றைக்கு வந்திருக்கிறார். எனவே நம்முடைய இந்த கிராமத்தில் நல்ல மழை பெய்ய வேண்டும், நாடு விளைச்சல் அடைய வேண்டும் என்று எல்லோருமே சாமியை கும்பிட்டு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போடுறது வழக்கம். இருந்தாலும் நாடகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மலைப்பாறை திருவிழாவில் ஒரு அருமையான மழை இன்றைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்து நம்முடைய கிராமத்தை செழிக்க வைத்திருக்கிறது. சிரமங்கள் இருக்கட்டே செய்ய நாடகம் பார்க்கையில் இப்போ சிரமம் இருக்கு. இருந்தாலும் கூட பேனர் சொல்லியிருந்தா நான் நிறைய பேனர் கூட நம்ம கட்சி பேனர் நிறைய வீட்டில் 100கணக்கான பேனர் கொண்டு வந்து குவிச்சிருக்கேன். இருந்தாலும் கூட இப்போ இங்கே வந்த படத்தை நிலைமையை அறிஞ்சுக்கிட்டான். அதனால ஒரு நல்ல கிராமம், ஒரு ஒற்றுமையான கிராமம், விளைய வைப்பதிலும் ஒரு ஒற்றுமையாக இருந்து கண்மாய்க்கு தண்ணீர் பாய்ச்சுவதிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து சேர்ப்பதிலிருந்து இந்த கிராமத்தினுடைய விவசாயிகளுடைய ஒற்றுமையை நான் என்னாலும் பாராட்டக்கூடியவன். ஏதாவது கம்மாயில தண்ணி இல்லைன்னா நம்மளுக்கு போகணும்னாங்க உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியாக பழையனூர் கண்மாய்க்கு தண்ணீரை விடுங்கப்பான்னு சொல்லி தண்ணீரை பெற்றுத் தருவதிலிருந்து பஸ் பிரேக் ஆகிட்டப்ப அந்த பஸ்ஸை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கணும் என்பதற்காக மிகுந்த முனைப்போடு இருக்கக்கூடியவன் என்பதை இந்த கிராமத்து மக்கள் அறிவீர்கள். பழையனூர்ல போய் ரேஷன் வாங்கிட்டு இருந்த அந்த நிலைமையெல்லாம் மாற்றி நம்முடைய அருமை தம்பி பாண்டியார் வந்து எப்ப பார்த்தாலும் என்னென்ன எப்ப பார்த்தாலும் நாங்கள் பழையனூர்லேயே போய் நிற்க வேண்டியிருக்கு அப்படின்ற நிலைமையெல்லாம் மாற்றி இன்றைக்கு இங்கேயே கூட ரேஷனை கொண்டு வந்து சேர்த்து இங்கேயே ரேஷன் போடுற நிலைமை இருக்குல்லப்பா. இங்கேயே நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் உடனே ரேஷன் கடை பண்ணியாச்சு. ஒரு நியாய விலை கடை இல்லையா? இங்கே கடை இல்லையா? கட்டணும். நியாய விலை கடை இந்த ஆண்டே அதற்கான நிதியை ஒதுக்கி நாம் கட்டுவதற்கான முயற்சியை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல இனிமே வந்து ரேஷன் கடையெல்லாம் மழை பெஞ்சாலும் எது பண்ணாலும் நம்ம வந்து நல்ல கட்டணத்தை கட்டி கொடுத்துடலாம். அதே போல இந்த நாடக மேடையுடைய சிறப்பை என்ன கேட்டீங்கன்னா, எங்க அள்ளிநேரம் எங்களுடைய குலதெய்வம் தண்டீஸ்வரன் கோயில்ல நாடக மேடையும் கட்டி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி பேவர் பிளாக் போட்டோம்னா ஒரு லட்சணமா இருக்கு. அப்படிப்பட்ட லட்சணங்கள்லாம் காஞ்சனகுளத்துல நான் அடிக்கடி நாடகத்துக்கு செல்ல அந்த ஊர்ல 15 நாடகம் நடக்கும். 15 நாடகம் நடக்க. அப்படிப்பட்ட ஊர்ல இப்படி தரையில உட்காந்துட்டு இருந்தாங்க. உடனடியாக நான் எம்எல்ஏ சொல்லி அதற்கான நிதியை கூட இன்னைக்கு ஒதுக்கிட்டோம்.
அதுபோல நம்முடைய குருந்தமலை கிராமத்தில் இந்த நிலையை நான் பார்த்துவிட்டு நான் மேடையில் இருக்கையிலே சொல்லிட்டு இதுக்கு சுத்தமா பேவர் பிளாக் போட்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து அடுத்த நாளத்துக்கு வர்றதுக்குள்ள நிச்சயமாக இந்த பேவர் பிளாக்கை போட்டுருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதை போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் எப்படியெல்லாம் இந்த கிராமத்துடைய மேம்பாடுகள் அடைந்ததோ அதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளராக இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு KR பெரியகருப்பன் அவர்கள், நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி தமிழரசி போன்றவர்கள் எல்லாம் இது போன்ற கிராமங்களை முன்னேற்றம் அடைவதற்காக எங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகள் பறக்கின்றதோ, எங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல செல்வாக்குகள் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் நல்ல பல திட்டங்கள் வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இப்ப நான் வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் சாலையில ஒரு நேர்த்தியான சாலையை நம்ம வரைக்கும் இங்க கொண்டு வந்து விட்டாச்சு. நம்முடைய குஞ்சகருப்பன் கோயில் வரைக்கும் வந்திருக்காப்பா, ஊர் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப இந்த சுடுகாட்டுக்கு போற பாதையை நான் பார்த்திருக்கேன். இந்த சுடுகாட்டுக்கு போற பாதையில எப்ப பார்த்தாலும் நல்லா ஒரு நாள் மலையில வந்து மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு முக்கியமான கேட்டுக்கு வந்துடுவேன். சரியான மலை சகதிக்குள்ளதான் வந்து சேர்ந்தோம். இப்ப நான் எப்படி இதுக்குள்ள நடந்து வந்தாலும் அது மாதிரி இருந்துச்சு. இப்ப அதுக்கு 18 லட்சம் ரூபாய் செலவுல சுடுகாட்டு பாதையும் ஒரு தார் சாலை அமைப்பதற்கான திட்டத்தை போட்டு வந்துருச்சு. நாளைக்கு மறுநாளோ கான்ட்ராக்டர்கள் வந்து இறங்கிடுவாங்க. அதே போல இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நாங்க பல கட்டங்கள்ல இங்க வண்டியை நிப்பாட்டிட்டு பத்துப்பட்டிக்கு போகணும்னா நடந்தே, இது சம்பட்டி மலைக்கு போகணும்னா நடந்தே போகணும். இன்னைக்கு சம்பட்டி மலைக்கு இதே சாலையில ஒரு 33 லட்சம் செலவுல சம்பட்டி மலைக்கு ஒரு புதிய சாலையை கொடுத்து விட்டு தான் இங்க வந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எங்கு பார்த்தாலும் சாலைகள் அமைக்கப்பட இருக்கின்றது. சாலைகள் அமைந்தால்தான் நம்முடைய கிராமத்துடைய முன்னேற்றமே நமக்கு தெரியும் என்பதை இன்றைக்கு நீங்கள் பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு நல்லாட்சி இன்றைக்கு நடக்கின்ற காரணத்தால் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதே போல நம்முடைய மாவட்ட அமைச்சர் இவர்கள் எல்லாம் இந்த கிராமத்தை கூர்ந்து கவனித்து நல்ல பல திட்டங்களை இந்த கிராமத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வளர்ச்சிக்கு காரணமாக நம்முடைய தம்பி பாண்டியார் கிருஷ்ணன் அவர்களும் ஒவ்வொரு நேரம் எங்க ஊருக்கு ரோடு போடுங்க, எங்க ஊருக்கு அதை சுடுகாட்டு ரோட போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு இதுவை பெறுவதற்கே ஒரு நல்ல முயற்சி எடுக்கக்கூடியவர் தர்மை தம்பி பாண்டியார் கிருஷ்ணன் போன்றவர்கள். அவர்களை போல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவானவர்களாக மாற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த குருந்தமலை கிராமத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல மழையோடு உங்களை மக்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நல்ல நடிகர்களையும் பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த குடும்பத்தார்கள் மென்மேலும் இன்னும் மேலும் மேலும் நம்முடைய அருமை தம்பிமார்கள் இந்த கிராம நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாண்டியார் கிருஷ்ணராக இருந்தாலும் அவருடைய அண்ணனாக இருந்தாலும் எல்லோரும் இந்த கிராமத்துடைய முன்னேற்றத்திலும் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல எந்த குறைகள் ஏற்பட்டாலும் சரி, குருந்தமலை கிராமத்திற்கு எந்த குறைகள் என்றாலும் உடனடியாக என்னை சந்தித்து அல்லது சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து தெரியப்படுத்தினால் நிச்சயமாக அவைகளை கலைந்து அந்த குறைகளை போக்குவதற்கான நடவடிக்கை நான் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறப்பாக வருகின்றிருக்கக்கூடிய அருமை பக்கத்து கிராமத்து பெருமக்களும் குருந்தமலை கிராமத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவாக சொல்லி இந்த நாடகம் சிறக்க, இந்த விழாவில் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பில் இந்த நாடகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் விருதங்க உத்திவான் அருமையண்ணன் பாலன் அவர்களுக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் பொன்னாடி கொடுத்துகிறார். ஹார்மோனிஸ்ட் அருமை சகோதரர் பி. நாகூர் ராமமூர்த்தி அவர்களுக்கு, ஆள்ரோடு வாசிக்கின்ற அருமை சகோதரர் பரம்புப்பட்டி முருகன் SP முருகன் அவர்களுக்கு, இங்கே சீந்தாளம் அமைத்திருக்கின்ற மேலத்தூர்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் MPN செல்வம் அவர்களுக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் கொண்டாடி கொடுக்கிறார். இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து
இங்கே நாரதராக நடிக்கவிருக்கின்ற எனது மருமகன் ஆதி தென்னவன் சொக்கநாதருக்கு ஆதி தென்னவன் அவர்களுக்கு மாவட்ட கழக துணைச் அவர்கள் கொண்டாடப்படுத்துகிறார். இங்கே ஒளிபெருக்கி சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்ற கொத்தவளம் அருமை தம்பி தனபாலன் அவர்களுக்கு மாவட்ட கழக துணைச் கொண்டாடப்படுத்துகிறார். குருந்தவளம் ரத்தினம் அவர்கள் மாவட்ட கழக துணைச் கொண்டாடப்படுத்துகிறார். இங்கே பாருங்க, என்னைய பாருங்க, இங்கே பாருங்க. எங்களுக்கெல்லாம் ஆடை அணிவித்து அருமகிழ்ந்த அன்பு அண்ணன் சேர்மன் சேங்கைமாறன் அவர்களுக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் வந்திருக்கும் நாடக கலைஞர்களின் சார்பிலும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாங்க பப்பனே. சண்டாளா கடைசியில கட்டுன பொண்டாட்டி ஒளியிடா முட்டா போல கட்டுன பொண்டாட்டி ஒளியின்ற முட்டா போல ஏன் போக போறியா? நான் காரணம் சொல்ல மாட்டேன். என்ன மாப்பிள அது சரியா இல்லையா? என்ன பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாழ்கின்றாப்புல அது போய் சரின்றீங்க. உண்மை
நீங்க எந்த பொண்ணாடி எந்த புருஷன் யாரு நீங்க மதிக்கிறா? ஏயா மனச்சாட்சி எத்தனை தாய்மார் உட்கார்ந்துருக்காங்க. என்ன மழை வந்து இடத்துல பாலம் வந்த மாதிரி இப்படி குறுக்க அணைய போட்டாங்கடா. பூரா அங்கிட்டு உட்காந்துருக்கேன், நம்ம இங்கிட்டு உட்காந்துருக்கேன். ஆனா பரவாயில்ல, இவங்க ஊரம் உட்கார்ந்துருக்கு எனக்கு தெரியுது. நான் நிக்கிறது அவருக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். தெரியாதா? அக்கா கையை காமிச்சா சரிதேன். அதனால இது எந்த பொம்பளையாவது எந்த புருஷனை யார் மதிக்கிறா? எப்படி சொல்ல உண்மை நான் மட்டும் இல்ல, நீ மட்டும் இல்ல, சரி மச்சான் மொழி மட்டும் இல்ல, சொருக்கல அண்ணன் செல்வம் மட்டும் இல்ல, எங்க அப்பா பிரச்சனை இல்ல, எங்க ஆத்தா மதிக்க. ஆனா மத்தாலும் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கட்டின கணவனை கண்கண்ட தெய்வமா மதிச்ச காலம் அந்த காலம். இன்னைக்கு எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிற காலம் பார்த்தா இன்னைக்கு இருக்கு. என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க? உண்மை ரொம்ப அனுபவம் பேசுறாங்க. ஒண்ணும் இல்ல, அந்த காலத்துல தாய்மார்கள் 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு குளிச்சு விட்டு நேரம் எங்க போவாங்க? கோயிலுக்கு போக நினைக்கிறியா? கோயிலுக்கு போக மாட்டாங்க. கோயிலுக்கு போக மாட்டாங்க. அப்புறம் நேர வீட்டுல உள்ள சாமி ரூம் போய் சாமி படத்தை சாமி கும்பிட நினைக்கிறியா? கும்பிட மாட்டாங்க. எங்க போவாங்க? அந்த தெய்வத்துக்கு சமமா யார் நினைப்பாங்க அப்படின்னா, கட்டின புருஷன் எங்கே படுத்திருக்காரு, காட்டுல படுத்திருந்தாலும் சரி, வயக்காட்டுல படுத்திருந்தாலும், வீட்டுக்கு வெளியில படுத்திருந்தாலும் சரி, ஆண்டு அடைக்கிற குடாப்புல படுத்திருந்தாலும் சரி, அங்க போய் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு தாலி எடுத்து கண்ணுல தொட்டி ஒத்து வச்சிருந்த காலம் அந்த காலம். அந்த காலம் இன்னைக்கு எந்த பொம்பளை எந்த காலத்துல வலிக்கிறா? இன்னைக்கு நான்லாம் வீட்டுல போய் படுத்திருந்து நாடகத்தை முடிச்சு படுத்திருக்கேன் அப்படின்னா, யாரு வீட்டுல படுத்திருந்த? என் வீட்டுல. வீட்டுல சரி. அடுத்த வீட்டுல போய் செருப்பு அடிப்பாங்க இல்ல, செருவிட்டு போய் கேட்கிறேன் பாருங்க. அப்ப நான் படுத்துக்கு போய் கொண்டாடுவது என்ன செய்யணும்? மாமா படுத்திருக்கீங்களா, ஓரமா பாருங்க சொல்லணும். சரி அப்படி சொல்ல நினைக்கிறியா? என்ன மாப்பிள்ள அப்படி? சரி தள்ளி போய் பாடு. அடி வாங்கிருக்க நீ பாடுகளுக்கு நடு பாடுதான் கிடைச்சா ஓரம் படக்க மாட்டியா? தண்ணி அப்ப நீ மண்டையை உடச்சு விடுவேன். தள்ளி போய் படுஞ்சு தள்ளுறதுக்காண்டி படுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானாமா? அது வேறப்பா, இது பகல்ல, நீங்க சொல்ற நைட்ல. ஆமா, அப்படின்னு யாரு நீ மதிக்கிற? அதனால சொல்ல வருவாப்ல, பொண்டாட்டி ஒழிக அப்பாட்டி வாழுக. என்ன டெய்லி வீட்லயே சாப்பிடுறீங்க, ஒரு போய் கடற்கரையில சாப்பிடுறது இல்லையா? பாருங்க மாப்பிள்ள, கடற்கரையில சாப்பிடலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, வாயில இருந்து என்ன வருதுன்னு தெரியறதுக்காக வார்த்தை நான் சொல்லுவேன். என்னை சோதனை பண்றீங்க? உண்மை அதுங்க. ஏன்னா அதாவது கட்டிய கணவனை கண்கண்ட வைக்கும் மதிக்கக்கூடிய நாடு நம்ம தமிழ்நாடு. கண்டிப்பா. ஏன்னா தாய் செய்ய முடியாத கூட கட்டின தார பொண்டாடி செய்வான்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஏன்னா 1000 பேருக்கு வச்சிருந்தாலும் சரி, கட்டினவங்க தாலியா இருப்பா. அப்ப 50 முண்டைய உட்கார போட்டு கையில இருக்க காசு வாங்கி போயிடுவாளுங்க. ஆனா பொண்டாட்டி வேணாங்கயா, பொண்டாட்டி வராது போதுங்கயா. யாருக்கு போய் எடுத்த மனசுல உன்னை பார்க்க ஒரு பழைய லப்பர் மாதிரியே தெரியும். 2 பேரும் வாழ சொல்லி பெரியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் இன்னைக்கு எங்க ஆத்தா மகன் பொறாமையா இருக்கு. மாப்பிள்ள தாய்மார்கள் நினைச்சதே எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன் மாப்பிள்ள தாய்மார் நினைச்சா பொறாமையா இருக்கு? எந்த ஊர்லயும் நான் கொள்ள நாளும் போய் கிட்டத்தட்ட 1000 நாளும் ஆடி இருக்கேன். இவ்வளவு மனைவியும் இப்படி முன்னாடி எந்த ஊர்லயும் இவ்வளவு தாய்மார்கள் உட்கார்ந்து பார்த்ததே இல்ல. என்ன ஒரு பொறாம அப்படின்னா, உட்கார்ந்தவங்க அங்கிட்டு உட்கார்ந்துட்டாங்க, பக்கத்துல உட்காரலன்னு ஒரு சின்ன வருத்தம். எதுல உட்காரல? பக்கத்துல உட்காரல, பக்கத்துல நீங்க உட்காருவோம். 7 கிலோமீட்டர் தள்ளி உட்கார்ந்துருக்காரு. அதுதான் கேட்கிறேன். முன்னாடி சதவீதம் சேருமா இருக்கலாம் மாப்பிள்ள? ஆமா, இப்ப மணி 11 மணி ஆகுது. பக்கத்துல உட்கார்ந்து உங்க முகம் இன்னும் அவர் ரொம்ப கிளாரிட்டியா தெரியும். அதை எட்டி உட்கார்ந்து ஏன் அங்க உட்கார்ந்துங்க உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும். எங்க சொல்லுங்க பாப்பா. ஏன்னா எங்க அண்ணன்
நம்ம சந்திரபாபு அண்ணன் வந்து யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் சடங்கு உட்காந்துருக்காரு. ஆர்ஜே தவா யூடியூப் சேனல்ல இருந்து எங்க அண்ணன் ஆப்ரேட்டருக்கு வந்திருக்காரு. தூக்கத்துல கீழே விழுந்துறாங்க. அவரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவர் இப்ப தாய்மலம் தூங்குற நேரத்துல தோடு மூக்கத்தி களவாணி செருப்பு இருப்பெல்லாம் களவாண்டு போயிடுவாப்ல. அதனால இவர் தள்ளி அங்கிட்டு அங்கிட்டு வந்திருக்காங்க. எங்க முழு காரணம் அறிவு சென்ற மொழிகளுக்கும் ஆற்றலுக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களும் வைத்துக்கொள்ளும் மாணவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகக்கால வெளியுறவு கிராமத்தார்களுக்கும் இங்கே சிறந்த மொழியில் நாடக நடந்து விழா காப்பே கிராம பொதுமக்களுக்கும் இங்கே சிறந்த ஒரு மொழி அவருடைய சேர்ந்து ஒளிமொழி கணத்தவர்களுக்கும் ஆமா உண்மையே என் பங்காளி கொத்தங்குளம் தனபால் மைசேட் அப்படின்னாலே ஒரு ஏன்னா லட்சக்கணக்கா பணம் வச்சிருந்தால ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு வெகுளியான பையன் அந்த பையன் என்ன செய்ய நான் 10 வருஷம் பங்காளில கூப்பிட்டு பழகிட்டு நிக்கன்னு சொல்ற மாமே வேணுட்டு இப்படி நாளைக்கு மத்தியம் சொல்லிக்கிறோம் அவ்வளவு. ஆமா அவருக்கு நன்றியை அவனை தெரிவித்துக் கொண்டு இங்கே சிறந்த மொழியில் காவல் பணியை காவல்காரர் வந்திருக்கும் காவல்துறை அவர்களுக்கும் இங்கே சிறந்த மொழி ஒளி அங்குடி அவர் சிறந்த ஒளிவர்களுக்கும் இந்த நாளை அமைத்துக் கொண்டிருக்கும் எல்லா கம்பெனிகளும் கிராம பொதுமக்களுக்கும் இங்கே சிறந்த மொழியில் எங்களுக்கெல்லாம் உணவளித்து போய் சேர்ந்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களை கலை கொண்டது சார்பாக நெஞ்சால நன்றி அன்றைகளை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களை வருகை வரும் நாளை ஆரம்பிக்கின்றோம். நன்றி நான் கலந்த வணக்கம் வணக்கம். ஏன்னா ஐயர் கொஞ்சம் இல்லை ஏன் ஒரு மாதிரியா உட்காந்து உட்காந்து என்ன ஒன்னும் கவலைப்படாத. உங்க அத்தாச்சி சூப்பர் ஐயத்தை கூப்பிட்டு அண்ணே அருமையான புள்ள உள்ள உட்கார்ந்து இருக்கு. சூப்பர். ஆமா இப்பதான் பாவாடை கட்டிக்கிட்டு இருக்கா. சும்மா இருங்கப்பா ஒரு கடைக்கு போறீங்க அப்ப இந்த ஐட்டம் இருக்கா அந்த ஐட்டம் கேட்கறது இல்லையா அது தப்பா வார்த்தையா போயிரு. என்னை கெடுக்கிறதே இருக்கணும் பரவாயில்ல. அருமையான பிள்ளைய கொண்டு வந்தீங்க கலகலன்னு இருக்க நினைப்பு. அந்த பிள்ளைய போல லவக்கு மல்லாந்து பின்னாடி கீழே விழுந்துடக்கூடாது. லவக்கு அந்த பிள்ளை வந்து பாவத்துக்கு உங்களுக்கு போல மூடி போடக்கூட. ஆமா அதனால கவனமா இருக்கணும். பாவல சகதியாகாது. நீங்க எவ்வளவு உள்ள போறீங்கன்னா வெளியே வர்றதுக்கு 4 மாசம் ஆகும் பாத்துக்கீங்க. அப்புறம் ஒண்ணே உட்காந்துருக்காங்க. இந்த நாடகம் ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் சொல்லிட்டோம்னா நாடகத்தை 2 கண்ணால பாப்பாங்க. சரி மாப்பிள்ள சொல்லுங்க. நல்ல ஊருக்கு நல்ல ஊரு இது நல்லுதவி செய்ய ஊரு. நீங்க நல்லா இருக்கணும், இந்த ஊரு செழிக்கணும். நடிக்க வந்த எங்களை உங்க மனதார வாழ்த்தணும். ஐயா மாற வாங்க அம்மா மாற வாங்க வந்திருக்கு எங்களுக்கு உங்க ஆசை வாங்க. ஐயா மாற வாங்க அம்மா மாற வாங்க வந்திருக்கு எங்களுக்கு உங்க ஆசை வாங்க. நீங்க வந்த வந்ததா உங்களை நம்பி வந்தவங்களா. ஐயா மாற வாங்க அம்மா மாற வாங்க வந்திருக்கு எங்களுக்கு உங்க ஆசை.
நீங்க கைதட்டபடியா உங்களுக்கு என்ன குழுதா? கைதட்ட 15 தமிழச்சுக்கு மட்டும் நன்றி. அப்புறம் பூரா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வந்திருப்பீங்கள. இருக்கட்டும், பரவாயில்ல. அப்ப நம்ம எத்தனை நாடகம் போயிருக்கேன். சரி, நாடகம் உங்களை கூடத்தை பார்த்திருக்கேன். ஆனா உண்மையிலே இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறையா குடும்பங்களுடைய ஒரு தாய்மார் உட்காந்து நீ கண்ணால பாத்திருக்கேன். அதனால இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டே ஆவேன். என்ன கேள்வி? உண்மையாவே நான் கேள்வி கேட்பேன். முதல் கேள்வி தாய்மார்கிட்ட. இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா யார் யாரு பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு போனா என் மரபைய சொக்கரா இருப்பீங்க வர மாப்பிள்ள ஆதி தென்னவே தலைக்கு 100 ரூபாய் ஏழு அம்பளுக்கு கொடுப்பேன். நீ தர மாட்டியா? நான் என்ன மேய்த்தேன், நான் வாங்குறது 500 ரூபாவே அதுல வாங்கி கொடுத்துட்டு நான் அங்க வருது. நோட் பண்ணி வச்சுக்க. அது கூட வேணாம். நம்ம ஊருக்கு வந்து பெரிய புண்ணியம் அது போகுதியா அப்படிதான் சொல்ல ஒரு காதல் காசு. அதனால முதல் கேள்வி தாய்மார்களுக்கு அதான் கேட்கலாம்ல. இந்த ஊர்ல கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்கய்யா. ஆமா, இந்த ஜென்மத்துல உங்களை கிடைச்ச புருஷ மாதிரி அழகான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷ வேலை தாயோட கை தூக்கினான். ஆம்பளை பொழப்பு புடி போச்சாடா. ஐயர் கொஞ்சம் நீ ஆம்பளை பொம்பளையாடா. நான் அங்கே கிடைக்க நீ மயிர்படி நீ தூக்கிட்டு கல்லோடு செல்லாது சாப்பு கைது மாலை மேய்த்து வைனேன். அவர் சரியா கேட்கறானே. ஆமா, 100 ரூபாய் அன்பு பேர் சொல்லிருக்கீங்க. இந்த ஊர்ல இருக்கிற கை தூக்க மக்கள் ஒரு ஊர்ல தூக்க மாட்டாங்க. மறுபடியும் கேட்கிறேன், இந்த ஜென்மத்துல உங்களை கிடைச்ச புருஷ மாதிரி 7 ஜென்மம் வேணாம். அதுவே அது இந்த 7 ஜென்மம் அது மீண்டும் ஒரு ஜென்மத்துக்கு இந்த ஜென்மம் புருஷ வந்துட்டார்ல முடிய வரைக்கும் முடியும். அடுத்த ஜென்மத்துக்கு அதே புருஷ வேறு தாயோட கை தூக்கப்பா. 15 ஓட்டு. இந்த 15 பேர் ஏன் கை தூக்க யாருக்கா தெரியுமா? எனக்கு இல்ல இல்ல அது கிடையாது. பாயிண்ட் இல்ல. யாருக்கு யார் பயப்படுறாங்க? புருஷனை அடிப்பாங்க பயப்படுறாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த ஜென்மத்துல அவர்களிடத்து எலிசா மாதிரி 7 ஜென்மத்துக்கு எவரும் கிடைக்க மாட்டேன். அவருக்கு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு இருக்காது, அது அக்கா இந்த கைதுக்கு இருக்கு. அதனால சரி இருக்கு, பரவாயில்ல. அதனால இந்த நாடகத்தை எப்படி பாருங்க சொல்லுங்க முன்னாடி சொல்லியாச்சு. அதனால மாமன மருவாளையில் புகழ்பாடல் ஒரு பாடல் பாடிவிட்டு ஒரு கலைப்பணி துவங்கலாம் என்ற காரணத்தால்